இந்த உலகத்துல எனக்கு உறவுகள் என்று நீங்க தந்திருக்கிறீங்க. மனைவி, புருஷன், பெற்றோர், பிள்ளைங்க, உறவு. இது வந்து பிரிக்கவே முடியாத உறவு. ஒரு அப்பா அம்மாக்கு பிள்ளையா பிறந்தா கடைசி வரை அவங்களுக்கு யாரு தான்? பிள்ளை தான். அதே போலதான் புருஷனும் மனைவியும். ஆமே, அது 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 போர் அடிக்கு பாஸ்டர், நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரே அடிதான். அது நாங்க பிரியலான் இருக்கோம். என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. என்ன ரீசன்? இவள் ஒருத்திக்கே, இவர் ஒருவருக்கு. அது வந்து தேவனுடைய தீர்மானம் அது. ஆமே. அதாவது ஆண்டவர் இது நிமித்த புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு, அப்போ தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது. அந்த உடன்படிக்கை கொடுக்கும் போது ஏது இந்த வட்டத்துல தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது, மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் உடன்படிக்கை ஸ்ட்ராங்கா கொடுக்கிறார். இது நிமித்தம். அப்போ ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் ஏற்கனவே செட் பண்ணிட்டார். அதனாலதான் போய் சொல்லிருங்க, மனைவி வாழ்ந்தாலும் வேற வழி இல்லை, வேற ஆப்ஷனே கிடையாது. ஆமே. யோபு சோதிக்கும் போது சாத்தான் சொல்லுவார், ஜீவனை தொட்டுறாது அப்படின்னு. ஆமே. சாத்தான் யாரையும் தொட மாட்டான் தெரியுமா? வைஃபையும் தொட மாட்டான். ஆமே. அப்ப ஆண்டவர் ஜீவன் பாக்குறது யோபுவையும் மனைவி சேர்த்தா பாக்குற. அதனாலதான் எல்லாத்தையும் ரெண்டா கொடுத்தார். ஆமே. ஒரு யோபு கேட்டு போதும் ஆண்டவர், நாளைக்கு இதே போல ஒரு பிரச்சனை வந்தா 2 பேரும் சொல்ல தாங்க முடியாது, எல்லாத்தையும் ரெண்டா கொடுத்து இது மட்டும் ஒண்ணு. ஆமே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல நமக்குன்னு அந்த உறவு இருக்கு தெரியுமா? ஆண்டவர் தந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்ற வார்த்தை, நீ கால் எழும்புனதும் உன் மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணிடு. ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னா திடீர்னு பிரச்சனை வரும்போது ஒன்னெல்லாம் என் தலையில கட்டி வச்ச மாதிரின்னு சொல்லும் போது நீ அப்பதான் நான் தானே தேங்க் பண்ணேன் ஆண்டவருக்கு அப்படி வாயில வரும், நீ சொல்ல மாட்டேன். அதே போல புருஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. ஆமே. ஒரே மனைவிதான், ஒரே புருஷன் தான். இந்த உறவுகள் இருக்குல்ல, இதுக்கு மேல அவர் நினைக்கணும். இதுக்கு மேல இந்த உறவுகளை அவருக்கு மேல தூக்கி வச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு மேல எதை தூக்கி வச்சாலும், அது மனைவியை தூக்கி வச்சாலும், புருஷனை தூக்கி வச்சாலும், பிள்ளையை தூக்கி வச்சாலும் விக்கிரகம். இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா, தனியா இருக்கும்போது ஆண்டவரை ரொம்ப தேடுறாங்க, உறவுக்குள்ள வந்தது ஆண்டவரை விட்டுறாங்க. இந்த உறவுக்கு மேல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த ரெடி, ஏன்னா எனக்கு ஈசாக்கை விட உங்களை ரொம்ப பிடிக்கும். இதான் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் க்ளோரி. நீங்க இப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்க உறவுகள் சேஃபா இருக்கும், உங்க உறவுகள் நிக்கும். உங்க அந்த பேழை கதவு மூடுறதுக்குள்ள உங்க குடும்பம் உள்ள வந்திருக்கும். ஆமா. அந்த பேழை கதவை மூடுறதுக்குள்ள மொத்த குடும்பம் உள்ள இருக்கும். திராட்சை ரசத்தை பார்க்கலாம்.